எழுத்தாளர் ஹர்ஷகுமார் எழுதிய தேவையெல்லாம் தேவதையே அத்தியாயம் 34. ஜெய் அமுலுவை நேராக வீட்டிற்கு அழைத்து செல்லாமல் பார்க்கிற்கு அழைத்து சென்றிருந்தான். ஜெய், விளையாடாத, என்னை கொண்டு போய் வீட்ல விடு. டைமை பாரு, எங்க வீட்ல தேடுவாங்கடா. மார்னிங் காலேஜ் வரணும், ஞாபகத்துல வச்சுக்க. கொஞ்ச நேரம்டி, இந்த புடவையில செம்ம அழகா இருக்க, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குடி. ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். அசடு வழிந்தான். இத கேட்டு கேட்டு காது வலிக்குதுடா. நீ கொண்டு போய் விட போறியா, இல்ல நானே ஆட்டோ புடிச்சு போய்க்கவா? என்ன மிரட்டவும் தான் பையன், சரி வா, நானே கொண்டு போய் விடுறேன் என்றான். அது வா என அமுலு அவனின் கை கோர்த்து நடக்க, ஜெய் அவள் விரல்களை இருக்க பிடித்து கொண்டவன், ஆனாலும் ரொம்ப பண்றடி, ரசிக்கவே விட மாட்டேன்ற. போதும் போதும், நீ ரசிச்சது. போட்டோ எடுத்திருக்கல்ல, அத பாத்துக்கோ, இதழில் சிரிப்புடன் கூற அதை கண்டவன், அமுலு, உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? என்னடா, கிஸ் கேட்க போறியா? அதிர்ச்சியில் விழிவிரித்தவள் தன் வாயை மூடிக்கொள்ள, எத கிஸ்ஸா? அடியே, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் இல்லடி. ஓ, அதன பார்த்த, நீயாவது கிஸ் கேக்குறதாவது? சலிப்புடன் சொன்னவளை ஜெய்தான் விழிவிரித்து பார்த்தான். ரொம்ப பேசுறடி, வாய் உனக்கு. அதை விடு, என்னவோ கேட்கணும்னு வந்த, அத கேளு. அது உண்மையாவே என்ன உனக்கு பிடிக்கும்லடி. ஏன்னா நான் பெருசா அழகுன்னு சொல்ல முடியாது, ஆனா நீ பேருக்கு ஏத்த மாதிரி உண்மையாவே அமுல் பேபி மாதிரி இருக்க. நாளைக்கு வேற எவனாச்சியும் பார்த்தா என்னை கழட்டி விட்டுட மாட்டில்ல? அப்புறம் நான் தாங்க மாட்டேன் பாத்துக்கடி. தேவா சாக போன மாதிரி நானும் போயிருவேன் என வாயை விட்டவன் பின் தன் தலையில் அடித்து கொண்டான். என்ன சொன்ன? தேவா சாக போயிட்டானா? எப்ப நடந்துச்சு? ஏன் என்கிட்ட சொல்லல? உண்மையான கோபத்துடன் கேட்டாள் அமுலு. அது நம்ம லீவ்ல நடந்துச்சு. அன்னைக்கு நான் செத்து பழச்சேன் தெரியுமா? ரொம்ப பயந்துட்டேன். தேவா முதல்ல லவ்வ சொல்லாம இருக்கிறது தப்பு. லவ்வையே சொல்லல, அதுக்குள்ள லவ் ஃபெயிலியர்னு சூசைட் பண்ண போயிட்டானா? முட்டா பையன் என்றதும் ஜெய் அவளை முறைத்தான். போதும், வாய மூடு என்றவனிடம், இந்த தர்ஷினி அதுக்கும் மேல சரியான ஆளுதான். வசி கூட சுத்திக்கிட்டு தேவாவை நல்லா வெறுப்பேத்தி பார்த்துட்டா. நல்ல பொண்ணு அவலாம். போதும், ஓவர் வாய் பேசாத. கடுப்பேத்தாம நம்ம மேட்டருக்கு வா. நான் கேட்டதுக்கு பதிலே வரல. இன்னும் நான் உன்னை விட்டுட்டு வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இந்த டிகிரி முடிச்சுட்டு இன்னும் ஒரு டிகிரி படிக்கணும். அப்புறம் நல்ல வேலைக்கு போயிட்டு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா? சரி வா, உங்க தெருமுனையில இறக்கி விடுறேன் என்றவன் பைக்கில் ஏற்றி அவளை அழைத்து சென்றான். ஏலை சப்ப, வலைய நல்லா புடில, வண்டியில சிக்கிக்கிட போகுது என மைக்கேல் டிவிஎஸ் விட்டி வண்டியை ஓட்டியபடி சொல்ல, வலையில சிக்கல மாமோய், அங்கிட்டு பாரு, உன் மவன்தான் ஒரு பொண்ணு கூட சிக்கிட்டா என்ன சப்பை ஜெய்க்கு ஆப்பு வைத்து விட்டான். மைக்கேலும் சப்பையும் வலை வாங்கிட்டு வரும் வழியில் எதிரில் ஜெய்யும் அமுலுவும் வர அதை சப்பை கண்டு கொண்டவன் மைக்கேலிடமும் போட்டு கொடுத்து விட்டான். எனது வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பி பார்க்க ஜெய்யும் அமுலுவும் சிரித்தபடி செல்வதை பார்த்து விட்டார். எடுபட்ட பயலே, இன்னைக்கு வாழ உனக்கு இருக்கு. உன் காலை உடைச்சி மீனுக்கு இறையாக்கல, என் பேரு மைக்கேல் இல்லல. வண்டியை கோபத்துடன் ஓட்டினார். தர்ஷினி வீட்டிற்கு சென்றதும் மஞ்சுளா அவளை சாப்பிட அழைக்க, வேணாம் என கடுப்படித்து விட்டு அறைக்குள் நுழைந்து புடவையை வேகமாக கழட்டி எறிந்தாள். உடை மாற்றியவள் தேவா மேலுள்ள கோபத்தை தீர்க்க தன் நகத்தை உட்கார்ந்து கடிக்க ஆரம்பித்து விட்டாள். தேவா, அவளை அழைச்சிட்டு போற அப்படின்னா எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு பரவாயில்ல, அப்படித்தானே? நைட் டைம்ல எப்படி என்னை விட்டுட்டு போக மனசு வந்துச்சு? இது சரியில்லை. இதுக்கு மேல இப்படியே விட முடியாது. நீ எனக்கு மட்டும்தான். உன்னை விட்டு கொடுக்கற அளவுக்கெல்லாம் நான் நல்லவ இல்ல. நாளைக்கு மட்டும் அந்த மாடு உன்கிட்ட வந்து பேசட்டும். நேரடியாவே அவன் மூஞ்ச உடைச்சு கையில கொடுப்பேன் பாரு. அப்புறம் இனி நீ எந்த பொண்ணுகிட்டையும் பேசவே பயப்படணும் என எண்ணியவள் அவனுக்கு போன் செய்து பார்க்க தேவா எடுப்பதாய் இல்லை. ஓ, போனை கூட எடுக்க மாட்டல்ல? அந்த அளவுக்கு நல்லா பேசி உன்னை மயக்கி வச்சிருக்காளோ? நாளைக்கு வச்சுக்கிறேன், உனக்கு இருக்கு.
என்றவள் படுத்து அவன் நினைப்பில் உறங்கினாள். அமுலுவை வீட்டில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்த ஜெய்யை செருப்பை எடுத்து தலையிலேயே அடித்தார் மைக்கேல். ஜெய்யின் தாய் சரசு எவ்வளவு தடுத்தும் மைக்கேல் கேட்காமல் அடிக்க, ஒரு கட்டத்தில் அவர் கையை பிடித்த ஜெய், லூசாப்பா நீ, எதுக்கு என்ன இப்படி இழுத்து போட்டு வாருற? வலியில் முதுகை தடவியபடி கேட்டான். ஏண்டா ஆத்தங்கேட்ட கூவ, எம்புட்டு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு கூட வண்டியில போவ? உன்னை படிக்க அனுப்புனா இல்ல இந்த மாதிரி கண்டதுங்க கூட ஊர் சுத்த அனுப்புனேனா? கத்தியபடி மீண்டும் அடிக்க சென்றார். ஓ, அமுலு கூட போனத இவரு பாத்துட்டாரு போல. சரி, சமாளிப்போம் என்றவன் சட்டென யோசனையுடன், எப்போய் ஒரு நிமிஷம், அதுதான் உன் பிரச்சனையா? செத்த இரு, இப்போ உனக்கு விளக்குறேன் பாரு என போனை எடுத்து தேவாவிற்கு கால் செய்து ஸ்பீக்கரில் போட்டான். தேவா, என்னடா வீட்டுக்கு போயிட்டியா? போயிட்டேன்டா. நீ? வந்துட்டேன். சரிடா, அந்த அமிர்தா புள்ளைய பத்திரமா இறக்கி விட்டுட்டியா? ஆமாண்டா. நீ அமுலுவை விட்டுட்டு வந்துட்டியா? பதிலுக்கு அவனும் கேட்க, விட்டுட்டு வந்துட்டேன். சரி பாருடா, இந்த கூப்பிடுறேன் என்றவன் போனை கட் செய்து விட்டு இருவரையும் பார்த்தான். யமோ, கேட்டியா? புரோகிராம் முடிய லேட் ஆகிருச்சுமா, அதனால எங்க கூட படிக்கிற பிள்ளைங்கள பத்திரமா எல்லார் வீட்லயும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். அவ்வளவுதான். இதுக்கு போய இந்த அடி, சே, ரொம்ப தப்புமோ, பாத்துக்க என்றவன். தேங்க்ஸ்டா தேவா. மனதார மனதிற்குள் நன்றி சொன்னவன் எஸ்கேப் என்ற ரீதியில் சென்று விட சரசு மைக்கேலை முறைத்தாள். சரசு காலியாகவே மாறிவிட்டார். யோ, நீதான் படிக்காம லவ்னு ஊர் சுத்தனா என் பிள்ளையும் அப்படி இருப்பான்னு நினைச்சியோ? என்ன ஏதுன்னு கேட்காம அவனை எம்புட்டு அடி அடிச்சிட்ட. போயா, இனி அவன் மேல கைய வச்ச அவ்வளவுதான், பாத்துக்க. நான் என் புள்ளைய அழைச்சிட்டு எங்கேயாவது போயிருவேன். அடியே, அவன் லவ் கிவ்னு அழைவானோன்னு போது நிறுத்தியா? ஏன் லவ் பண்ணுனா என்ன தப்புன்ற? நீ பண்ணல, இப்ப சொல்ற. என் புள்ள எந்த தப்பு பண்ணான்னு அடிச்சியோ, நானே அதை பண்ண சொல்லுவேன். என் மொவன் எந்த பொண்ணை லவ் பண்ணி இழுத்துட்டு வந்தாலும் நான் கட்டி வைப்பேன். நீ உன் வேலையை மட்டும் பாரியா என்றவர் கதவை சாத்திவிட்டு உள்ளே செல்ல மைக்கேல், அடியே உள்ள விடுறி, வெளியில ஊத காத்துடி, என் உடம்புக்கு ஒத்துக்காது. முடியாது, போயா, வெளியிலேயே கட. அடியே, உன் மவன் இனி எவ கூட போனாலும் நான் கண்டுக்கிட மாட்டேன். இப்ப கதவை தர. கொழுப்பெடுத்த மனுஷன், என் பையனை என்ன அடி அடிச்ச? வெளியிலேயே கெட. அப்பதான் உப்பு காத்து உன் உடம்புல உள்ள கொழுப்ப குறைக்கும், நீயும் அடங்குவ. போர்வையை இழுத்து விட்டு படுத்து விட்டார் சரசு. தலையில் துண்டை போட்ட மைக்கேல் வாசலில் கட்டிலை போட்டு படுத்து விட்டார். இவர்கள் பேசுவதை கேட்ட ஜெய் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். ஐயா, எனக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிட்டு, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா குய்யால என்ன அடி அடிச்சு புட்டாரு எங்க அப்ப என்றவன் அமுலுவுக்கு போனை போட்டிருந்தான். மறுநாள் கல்லூரிக்கு சென்ற தர்ஷினி நேராக தேவாவிடம் சென்று பேச்சு கொடுத்தாள். தேவா, உன்கிட்ட பேசணும். தேவா அவள் முகம் பார்க்காமல், என்ன விஷயம் சொல்லு. என் முகத்தை கூட பார்க்க மாட்டியா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேனா என அவள் முகம் பார்த்தவன், என்ன வேணும் இப்ப சொல்லு. எதுக்கு முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்ற? யாரு, நானா நீயா? நான் என்ன பண்ணேன்டா? என் லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண, ஆனா நீங்க நிறைய மறைச்சிட்டீங்க, அதான் கோபப்பட்டேன். எங்க பாரு, இங்க மறைக்கிற அளவுலாம் ஒண்ணுமே நடக்கல. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன ஒண்ணுமே நடக்கலன்ற? இதோ இவன் அந்த நாய் ஸ்ருதிய என்கிட்ட சொல்லாம லவ் பண்ணனது தப்பு தானே? இங்க பாரு, முதல்ல மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு. அவளை எதுக்கு நாயின்னு சொல்ற? கடுப்படித்தான் ஜெய். டேய், நான் உன்கிட்ட பேசலடா, கொஞ்சம் வாய மூடு. அவன் கேட்டதுல என்ன தப்பு தர்ஷினி? நீ எதுக்கு ஸ்ருதிய நாயின்னு சொல்ற? ஓ, சார் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்களா? என்னை விட இப்ப உனக்கு மத்தவங்க முக்கியமா போயிட்டாங்களா? ஆத்திரமும் கண்களில் கண்ணீரும் ஒரு சேர முட்டிக்கொண்டு வர கேட்டாள். தேவா சட்டென எழுந்தவன், யாரடி முக்கியம்? நீதாண்டி. எங்களை விட்டுட்டு அந்த சீனியர் பின்னால அலைஞ்ச. இப்பதான் நாங்க உன் கண்ணுக்கு தெரிஞ்சோமா? இப்ப எதுக்கு எங்க கிட்ட வர? அவளுக்கு தேவாவின் கோபம் புதியதாய் தெரிந்தது.
இதுவரை அவள் பேசுவதை மட்டுமே கேட்டுக்கொண்டு அவளுக்கு தலையாட்டி கொண்டு இருந்தவன் இப்போது வெகுண்டு எழுந்து பேசுவது அவளுக்கு அச்சத்தை கொடுக்க அவனை அடிபட்ட பார்வை பார்த்தாள். தேவா, அது நான் தப்பு. ப்ளீஸ் தர்ஷினி, எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு தலை வலிக்குது. இங்கிருந்து போ என தன் இடத்தில் அமர்ந்து கொண்டான். தலைகுனிந்து அங்கேயே நின்ற தர்ஷியின் கண்களில் இருந்த கண்ணீர் துளிகள் அவன் கைகளில் விழ தேவா மனம் வலிக்க ஆரம்பித்தது. மனம் முழுக்க ரணமாய் சென்று தன் இடத்தில் அமர்ந்து கொண்டாள் தர்ஷினி. ஜெய் தேவாவை வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த அத்தியாயம் நாளை. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.